This video is sponsored by chenreviews.online. இதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் பார்க்கலாம். என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்கிறத மை ஹெட் இஸ் about to explode. மை ஹெட் இஸ் about to explode. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இட்ஸ் ஜஸ்ட் ஃபுட் ஃபார் தாட். இட்ஸ் ஜஸ்ட் ஃபுட் ஃபார் தாட். தலையும் புரியல காலும் புரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவை ஐ cannot மேக் ஹெட்ஸ் ஆர் டெய்ல் ஆஃப் இட். ஐ cannot மேக் ஹெட்ஸ் ஆர் டெய்ல்ஸ் ஆஃப் இட். நான் தான் தப்பு, என் மேலே தான் குத்த சொல்லணும் அப்படிங்கிறத ஐ am the one to blame or I am at fault அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை பார்த்தா உனக்கு லூசு மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை வாட் டு யூ டேக் மீ ஃபார். வாட் டு யூ டேக் மீ ஃபார். இப்போ வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை so far so good. so far so good. ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது நம்மளே இதுவும் கடந்து போகும்ட்டு மனசை தேர்த்திப்போம் இல்லையா, அதை இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத தான் நம்ம this too shall pass. this too shall pass அப்படின்னு சொல்லுவோம். உன்ன மாதிரியே இருக்கான் அவன், உன்னை பார்க்குற மாதிரியே இருக்கான் அவனை பார்த்தா அப்படின்னு சொல்கிறத he takes after you. அப்படின்னா அவன் உன்ன மாதிரியே இருக்கா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாரி தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படிங்கிறத இட்ஸ் வாஸ் ஜஸ்ட் எ ஸ்லிப் ஆஃப் த டங். இட் வாஸ் ஜஸ்ட் எ ஸ்லிப் ஆஃப் த டங். நான் உங்ககிட்ட நேரில் பேசணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ நீட் டு டாக் டு யூ இன் பர்சன். இன் பர்சன் அப்படின்னா நேர்லன்னு அர்த்தம். யாராவது ஏதாவது பண்ணுங்களேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, யாராவது ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை somebody do something please. somebody do something please அப்படின்னு கேட்கலாம். என்னோடது எல்லாம் உன்னோடது தான், இதில் என்ன பிரிவினை, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உன்னோடது தான் அப்படின்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறத வாட் இஸ் மைன் இஸ் யுவர்ஸ். வாட் இஸ் மைன் இஸ் யுவர்ஸ். என்னோடையதெல்லாம் உன்னோடையது தான் அப்படின்னு சொல்கிறது தான் வாட் இஸ் மைன் இஸ் யுவர்ஸ் சொல்லுவோம். நானும் இதையே தான் யோசித்தேன் அப்படிங்கிறத மை தாட்ஸ் எக்ஸாக்ட்லி. சேம் பிஞ்ச், நானும் இதே தான் யோசித்தேன் அப்படிங்கிறது தான் மை தாட்ஸ் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு தடவை சொல்லிப்பாரு பல்ல உடச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறத say it again I will knock your teeth out. say it again I will knock your teeth out அப்படின்னு சொல்லலாம். நீ மெசேஜை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நீ கண்டுக்கல, ஏன் எதனால் அப்படின்னு நமக்கு கொஷின் கேட்போம் இல்லையா, அதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா யூ லெஃப்ட் மீ ஆன் ரீட் அப்படின்னு கேட்கலாம். யூ லெஃப்ட் மீ ஆன் ரீட். என்ன நீ வச்ச அடியாளா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த அடியாள் அப்படிங்கிறது தான் நம்ம ஹென்ச்மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஹென்ச்மேன். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா உனக்கு திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் யூ கேன் நெவர் பி ஸ்ட்ரெயிட்டன் அவுட். யூ கேன் நெவர் பி ஸ்ட்ரெயிட்டன் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு கட்டக்குரல் அப்படின்னு சொல்கிறத he has a bass voice or he has a deep voice அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா his voice is deep. he has a low pitched voice அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, என்னோட பைக் ரோட்ல சறுக்கி விட்டுருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம மை பைக் skittered on the road. மை பைக் skittered on the road. நெக்ஸ்ட் ஒன், தலையை கீழே தொங்க போடாது, இல்லை தலைகீழாக கமுந்து படுக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் டோன்ட் ஹேங் யுவர் ஹெட் லோ. டோன்ட் ஹேங் யுவர் ஹெட் லோ. எனக்கு கண் கட்டி வந்துருச்சு, என் கண்ணில் கட்டி, என் கண் கட்டி அப்படின்னு சொல்கிறத ஐ ஹாவ் எ ஸ்ட்ரை. ஐ ஹாவ் எ ஸ்ட்ரை. ஸ்ட்ரை அப்படின்னா கண் கட்டி அப்படின்னு அர்த்தம். சாப்பாடு ஊதி சாப்பிடு சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத ப்ளோ ஆன் யுவர் ஃபுட் டு கூல் இட் டவுன். ப்ளோ ஆன் யுவர் ஃபுட் டு கூல் இட் டவுன். இன்னைக்கு எடுக்க போகிற முடிவுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ, பின்னாடி வருத்தப்படுவ அப்படிங்கிறது தான் யூ வில் ரிக்ரெட் த சாய்ஸ் யூ வில் மேக் டுடே. இன்னைக்கு எடுக்க போகிற முடிவுக்காக நீ பின்னாடி வருத்தப்படுவ அப்படிங்கிறது தான் என்னோட மீனிங். அவன் அவளை அளவைத்தான் அப்படிங்கிறது தான் நம்ம he made her cry. he made her cryன்னு சொல்லலாம். அடுத்து, உன்னோட சாவி என்கிட்ட இருக்கு, உன்னோட பைக் சாவி தொலைச்சிருன்னு தேவையா, அது என்கிட்ட இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது ஐ ஹாவ் யுவர் கீ. ஐ ஹாவ் யுவர் கீ. இதுவே
உன்னோட பைக் சாவி என்கிட்ட இல்லையே, உன்னோட சாவி என்கிட்ட இல்லையே அப்படிங்கிறத ஐ ஹாவ் நாட் யுவர் கீ ஆர் ஐ ஹேவன்ட் யுவர் கீ. ஹேவ் கூட நாட் சேர்த்துக்கணும். உங்களுக்கு வேற எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.